ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கருப்பு சுண்டல் குழம்பு பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் அந்த சுண்டல் வந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் சேர்த்துக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணியோடு எப்போவுமே சேர்க்காதீங்க. இந்த மாதிரி சுண்டல் பயறுகள் எதுனாலும் ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்க்காதீங்க. தனியாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. அந்த வேக வைக்கிற தண்ணியில் தான் வந்துட்டு சத்து இருக்குது. ஊற வைக்கிற தண்ணியில் ஒரு சத்துமே இல்லைங்க. இப்போ சுண்டல் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாங்க. நிறைய தண்ணி ஊற்றுறன்னு அவசியம் இல்லை. முங்குற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதில் சுண்டல் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். நான் வந்து 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 4 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக வெந்திருக்கும். மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கிறலாங்க. ஓப்பனில் வேக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஊற வைக்கிற டைமும் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் விசிலோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. 5 விசில் 6 விசில் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்க, நைட்டு ஊற வச்சிங்க, காலையில் செய்கிறீங்க அப்படின்னா 4 விசில் கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கும். இப்போ இது நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சுங்க. நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்திருந்துச்சு. இப்படி வெந்திருந்துச்சு அப்படின்னா குழம்பு செய்யும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்திருந்துச்சு. இது ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு தண்ணி வந்து கீழே ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யணும்னு பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. சூப்பராகவும் இருக்கும். சுண்டல் வந்து கேஸுங்கிறதுனால பூண்டு ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே இருக்காது. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெருசு இல்லை. சின்ன வெங்காயம் சேர்த்துறீங்க அப்படின்னா முழுசாக கூட போடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து பெரிய வெங்காயங்கிறதுனால கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா வெந்திருக்கணுங்க. அதனால் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேகறட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸு தான். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 3 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம புளி ஊற்றுறதே இல்லை. அதனால் தக்காளியோட டேஸ்ட்டு தான் அந்த புளிப்புக்கு. அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கணும். நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயெல்லாம் கூட பிரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. சூப்பராக வெந்துடும். உப்பு எதுவுமே சேர்க்கவே தேவையில்லை. மூடி போட்டு மூடி சிம்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கிறலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. காரம் நல்லா ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட ஒரு ஸ்பூன் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பு வந்து நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இது வந்து மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷமாச்சும் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், மசாலாவெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கூட வந்துருச்சு.
சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை நல்லா ஃபுல்லாக போகட்டும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. லைட்டாக அந்த தக்காளி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த நல்லா மலமலன்னு கொதிக்கணும். அந்த டைமில் நம்ம சுண்டலை சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காகவும் ஆக ஆரம்பிச்சிருச்சு குழம்பு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டலை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியோடே ஊற்றிடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு காரம் உப்பு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. உப்பு இன்னும் அந்த குழம்புல போடவே இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாங்க. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். நான் வந்து சுண்டலில் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன். அதுலேருந்து உப்பே போடலை. போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு வரப்போ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வேணுன்னா போட்டுக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா இந்த டைமில் கூட வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இடையில மட்டும் ஒரு 2 டைம்னாலும் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க லைட்டாக. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் வந்து தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல சுண்டல், அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. இதில் வந்து 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு சுண்டல், நம்ம வேக வச்சதுக்கு அப்புறமேட்டு எடுத்த சுண்டல், அது எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சோம்பும் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சோம்பு போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மிக்ஸி அலசி தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போயே பாருங்கள், நல்லா தளன்னு இருக்குது குழம்பு. சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் வந்து உரப்பும் உப்பும் லைட்டாக ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் போடும்போது உரப்பு வந்து கரெக்டாக வரும். அப்படி பத்தலை அப்படின்னாலும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டும் பத்தலை அப்படின்னா இப்போ வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது தேங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு. இப்போ இந்த டைமில் திறந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல்லு வரும். அந்த குழம்போடு அந்த தேங்காயோட வாசனை சூப்பராக ஸ்மெல்லு வருங்க. இடையில மட்டும் ஒரு டைம்னாலும் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இடையில வந்து கிண்டி விட்றது எதுக்குன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ கூட நம்மளுக்கு உப்பு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்காய் வந்துட்டு பச்சை வாசனை போயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வெள்ளையாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். நல்லா மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.